துபாய் சிட்டி மாபெரும் வீட்டு உபயோக பொருட்காட்சி அப்படிங்கிற ஒரு பொருட்காட்சி வந்து தஞ்சாவூர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பொருட்காட்சியை வந்து தஞ்சை மாநகராட்சி மேயர் சன் ராமநாத் வந்து திறந்து வச்சிருக்காரு. அந்த போர்டு தான் அது. வந்து பயங்கர ஃபுல்லா ஆயிடுச்சு. இது எங்க நடக்குது அப்படின்னாக்க தஞ்சாவூர்ல திலகர் திடல் இருக்குல்ல, தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல திலகர் திடல் இருக்கு. அந்த திலகர் திடல்ல வந்து இந்த துபாய் சிட்டி மாபெரும் பொருட்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. துபாய் சிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருட்காட்சி ஒரு மாசம் நடக்குது. இது இந்த மாசம் ஃபுல்லா நடக்குது. துபாய் டவர் இருக்குல்ல, ட்வின்ஸ் டவர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி துபாய் டவர் மாதிரியே வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டொரா ஓடுது. அப்படியே ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கே பாருங்க ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து செயற்கை பூக்கள் வந்து இங்க நிறைய வச்சிருக்காங்க. அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து யுனிவர்சல் அப்படின்ட்டு இருக்குல்ல, துபாயிலையோ சிங்கப்பூர்லயோ யுனிவர்சல் அப்படின்ட்டு ஒரு ஸ்டுடியோ இருக்கு. அந்த யுனிவர்சல் ஸ்டுடியோட எம்பளம் இது. இது வந்து பாரிஸ் டவர். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாரிஸ் டவர். பாரிஸ் டவர் மாதிரியே செட் பண்ணிருக்காங்க. அதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். எய்த்தால பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே ட்வின் டவர் அண்ட் டொரா அதை பார்த்துட்டு இருக்கோம். கடைகள் ஃபுல்லா இருக்கு. அந்த கடை ஃபுல்லா நிறைய கூட்டம் இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டு பக்கமே வந்து நிறைய கடைகள் இருக்கு. நிறைய கடைகள் இருக்கு ரெண்டு பக்கம். இது கடலை மிட்டாய். நிறைய மிட்டாய் வகைகள்லாம் இங்கே விற்கிறாங்க. இந்த ஸ்டாலுக்கு வந்தாக்க நிறைய வெரைட்டி ஆஃப் மிட்டாய் எல்லாருமே வாங்கிக்கலாம். சூப்பரா இருக்கு. பொருட்காட்சி உள்ளுக்குள்ள போற வழியில வந்து நிறைய புக்கு விற்கக்கூடிய ஒரு புக் ஸ்டால் இருக்கு. இங்க வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க நிறைய வெரைட்டி ஆஃப் புக்ஸ் வாங்கிக்கலாம். இங்க வர எவ்வளவு வெரைட்டி புக் இருக்குது. இந்த ஸ்டால்ல வந்து நீங்க நிறைய வெரைட்டி ஆஃப் புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். கதை புக்ல இருந்து ஸ்கூல் புக்ல இருந்து பசங்களுக்கான புக்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. சின்ன பசங்களுக்கான புக்ஸ், சின்ன பசங்களுக்கான புக்ஸ் இது. அதே மாதிரி நிறைய ஸ்டோரி புக்ஸ், சிறுதானியம், அப்புறம் சமையல் குறிப்பு, அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. பயன்படுத்திங்க. மிட்டாய் கடை, ஸ்வீட் கார்ன், பஞ்சு மிட்டாய் அந்த கடை இருக்கு. போற வழியில தான் இருக்கு. எல்லாரும் பயன்படுத்திங்க. வந்து வெரைட்டி ஆஃப் கீ செயின்ஸ், கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் கீ செயின்ஸ் இருக்கு. இது எல்லாருமே வந்து வாங்கிக்கங்க. இதுவும் வந்து இந்த பொருட்காட்சிக்கு போற வழியிலே இருக்குது. நிறைய வெரைட்டி ஆஃப் கீ செயின்ஸ், அதை எல்லாருமே வாங்கிக்கலாம். இந்த ஸ்டால் ஆக்சுவலி கேமிங். அவங்க வந்து பால் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கேம் விளாண்டோம் அப்படின்னாக்கா அதில் வந்து எந்த நம்பர் விழுகுதோ அந்த நம்பருக்கான அந்த பொருளை வந்து நம்ம வாங்கிக்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி கேமிங் இது. இங்கே பாருங்க வரிசையாக வந்து நிறைய பொருள் வச்சுருக்காங்க. இந்த கேமிங் வந்து விளையாண்டுட்டு நம்ம வந்து அந்த பொருளை வாங்கிக்கிட்டு போகலாம். சொல்லு. 36 கேம்ண்ணே. 6 பால் 50 ரூபா. இங்க பாருங்க, இதுல 6 பாலுக்கு 5 தான் இருக்கு. இதுல 6 பால் இருக்கு. இந்த 6 பால் அந்த வெள்ளை கொட்டில போட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வின் பண்ண பரிசுக்கிறாங்க. போட்டுருவோம். முத பால் போட்டாச்சு. எது வேணா போடலாமா? ரெண்டாவது போட்ட 2 வந்துருச்சா? 3 பால் போட்டாச்சு. 4ஆம் பால். இப்ப 5ஆம் பால். உங்க கடைக்கு விளம்பரம்டா. 6 பால் போட்ட என்ன வின்னீங்க? 14. 6 பாலுக்கு 14. பாப்பா அப்படி வந்துருமா? 6 பாலுக்கு 14 வந்திருக்கு. என்ன கொடுக்குறான்னு பாப்போம். இது கொடுக்குறீங்களா? இங்க பாருங்க. இது எவ்வளவு வந்துடும்? எவ்வளவு ரேட்டு வரும்? 40 ரூபா. இங்க பாருங்க 40 ரூபாய்க்கு நமக்கு வந்து இந்த பவுல் வந்து பரிசா விழுந்திருக்கு.
தஞ்சாவூர் மக்கள் எல்லாருமே இந்த பொருட்காட்சிக்கு வரும்போது சூப்பரா இந்த பால் எவ்வளவு 50 ரூபாயா? 50 ரூபாய் இந்த பாலை விளையாட்டீங்கன்னாக்க ஒருத்தர் 50 ரூபாய்க்கு ஒருத்தர் உள்ள இந்த பவுல் வந்திருக்கு. இதுல நம்ம அரிசி வச்சுக்கலாம், பருப்பு வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம். சமயத்துக்கு குழம்பு கூட ஊற்றி சூப்பரா சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். எல்லாரும் பயன்படுத்திங்க. 50 ரூபாங்கிறது சாதாரண காசு தான். 50 ரூபாய்க்கு பொருள் கொடுக்குறாங்க. எனக்கே கொடுத்துட்டாரு. ஓகே ஓகே, நம்ம உள்ள போவோம். தேங்க்யூ. இது வந்து டம்ளர் கேம். இந்த டம்ளர்ல வந்து நமக்கு வந்து 2 பால் 3 பால் தெரியுங்களா? 3 பால் கொடுக்குறாங்க. அந்த 3 பால்ல வந்து அந்த அருக்கு பத்தில 5 டம்ளரு. இந்த டம்ளர்ல எல்லாத்தையும் ஒரே பால்ல அடிச்சிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து என்ன டெட்டி பேரா ஸ்பீக்கர் கொடுக்குறீங்களா? ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. 2 டம்ளர் மட்டும் விழுந்துச்சு அப்படின்னாக்க என்ன கொடுக்குறீங்க? டெட்டி பியர் கரடி பொம்மை கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு மாஸ்க் கொடுக்குறீங்க. மொத்தம் 3 பால் எல்லா டம்ளரையும் சாச்சிடணும். ஆனா ஒரு டம்ளர் 2 டம்ளர் விழுந்தாலும் நமக்கு கொடுக்குறீங்க. எங்க அந்த டெட்டி பேர் எடுங்க, காமிங்க பார்ப்போம். கிட்டக்க வாங்க. இங்க பாத்தீங்களா? எல்லாத்தையும் சாச்சிட்டோம்னா இது எல்லாத்தையும் சாச்சாவா? இந்த டெட்டி பேரு மாஸ்க் காமிங்க. மாஸ்க், இந்த மாஸ்க் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. அதாவது ஸ்பீக்கர்லடா அது பேர் ஹோம் தியேட்டர். ஹோம் தியேட்டர் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த கேமை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. நம்ம தஞ்சாவூர்ல வந்து பொருட்காட்சியில் இது இருக்கு, எல்லாரும் யூஸ் பண்ணிங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நண்பர்கள் நம்ம எங்க இருக்கு அப்படின்னாக்கா தஞ்சாவூர்ல வந்து திணையத்தில வந்து சூப்பரா வந்து ஒரு அருமையான துபாய் சிட்டி பொருட்காட்சி நடந்துட்டு இருக்கு. அந்த துபாய் சிட்டி பொருட்காட்சிலாம் இருக்கும். வெளியில நிறைய விஷயம் வந்து நம்ம கண்டென்ட் ஷூட் பண்ணிருக்கோம். உள்ளுக்குள்ள வந்து நிறைய கேம்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இப்ப எனக்கு பின்னாடி பாருங்க டொராட்டோரா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு நிறைய இருக்கு, ஜாலியா இருக்கு. இந்த திரையத்திரல தஞ்சாவூர் திரையத்திரல 1 மாசம், இந்த மாசம் ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் இந்த பொருட்காட்சி வந்து நடக்குது. எல்லாருமே தஞ்சாவூர் மக்கள் வந்து இந்த கோடை காலத்தை சாயங்கால நேரத்துல வந்து இந்த இடத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சும்மா சூப்பரா இருக்கு. நானும் உள்ள வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தேன். இப்ப அடுத்து வந்து இன்னும் நிறைய விஷயம் சுத்தி பார்க்க போறோம். வாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பொருட்காட்சியை சுத்தி பாருங்க. தஞ்சாவூர் உள்ளவங்களும் லீவுல தஞ்சாவூர் வந்திருக்கவங்களும் எல்லாருமே சாயங்கால நேரத்துல இந்த பொருட்காட்சியை வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அப்பளம் இருக்கு, நிறைய சாப்பிட்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம கண்டென்ட் சாப்பிட்ற கண்டென்ட் தான். ஸோ அப்பளம்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண போறோம். என் கூட வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. டொராட்டோரா போகுது பாருங்க, எவ்வளவு பெரிய டொராட்டோரா சூப்பரா போயிட்டு இருக்கு. எங்க பாருங்க, அடுத்து ட்ரெயின் போகுது. ட்ரெயின் இது வந்து குழந்தைகளுக்கான அந்த ராட்னம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் குழந்தைகளுக்கு வந்து குதிச்சு விளையாடுறதுக்கான சறுக்கு மாடி. அதான் பார்த்துட்டு இருக்கோம். இது சறுக்கு மாடி. அடுத்து வந்து இப்ப நம்ம பாக்குறது அதே குழந்தைகளுக்கான எவ்வளவு ஜாலியா பசங்க என்ஜாய் பண்றாங்க. இது குழந்தைகளுக்கானது. நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து வந்து நிறைய ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட தெரியுமா, அந்த சாப்பிட்ற இடத்துக்காக போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்ன பண்றாங்க, என்னென்ன செய்யறாங்க, என்னென்ன விற்கிது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போறோம்.
பாம்பே பானிபூரி மசாலா, அதுக்கப்புறம் மிளகாய் பஜ்ஜி, பெரிய அப்பளம், காலிஃப்ளவர் பக்கோடா, ஜிகர் தண்டா எல்லாமே இங்க விற்கிறாங்க. எவ்வளவு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. செம பிஸியா அந்த இடம் இருக்கு. நம்ம க்ளோஸ்அப்ல போய் எல்லாத்தையும் பார்ப்போம். இது பானிபூரி, டெல்லி அப்பளம், மசாலா பூரி, இதுதான் பானிபூரி, பேல் பூரி, நிறைய வெரைட்டி வந்து இவங்க வச்சிருக்காங்க. அதான் பார்த்துட்டு இருக்கப்ப இது வந்து பக்கோடா அண்டு காலிஃப்ளவர், மிளகா பஜ்ஜி, காலிஃப்ளவர். இங்க பாருங்க, இது வந்து காலிஃப்ளவர், இது வந்து மிளகா பஜ்ஜி. இங்க பாருங்க, இது வந்து பொட்டேட்டோ ரோல். இங்க பாருங்க மிளகாவை, சூப்பரா இருக்கு பாருங்க. பொட்டேட்டோ ரோல் வந்து ரெடி ஆகுது, அதான் பார்த்துட்டு இருக்கான். மாஸ்டர் ரெடி பண்றாரு. இங்க பாருங்க, இது வந்து பொட்டேட்டோ ரோலு. ஒரு பெரிய அப்பளத்தை போடுங்க. இப்போ வந்து அப்பளம் ரெடி பண்ண போறாங்க, அதான் பாக்குறோம். இங்க பாருங்க பெரிய அப்பளம், எப்படி புஷ்ஷுன்னு வருது பாருங்க. டெல்லி அப்பளம் இங்க பாருங்க, அப்படியே கிண்டுறாரு. ரொம்ப பெரிய ஒரு அப்பளமா உருவாகுது, அதான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய அப்பளம் பாருங்க, எடுத்து வச்சுட்டாரு, அவ்வளவுதான். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய அப்பளம். இந்த அப்பளம் எவ்வளோங்க? 70 ரூபா. பொட்டேட்டோ ரோலு 70 ரூபா. அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா 80. வேற என்ன இருக்கு? மிளகா பஜ்ஜி எவ்வளவு? 2 பஜ்ஜி 40 ரூபா. நண்பர்கள் எங்கே பாருங்க, நம்ம SKM ஃபுட்ஸ் அப்படின்ட்டு நம்ம பொருட்காட்சியில வந்து பெரிய டெல்லி அப்பளம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அப்பளம்லாம் 70 ரூபா, அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா வந்து 80 ரூபா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. நம்ம ஒன்னொன்னே வந்து என்னன்னு பார்ப்போம். இவங்க வந்து திண்டுக்கல்லை சேர்ந்தவங்க. எங்கெங்க பொருட்காட்சி போட்டாலும் சரி, இந்த மாதிரி திருவிழா, கோவில் திருவிழா, பொருட்காட்சி அந்த மாதிரி விஷயங்களை போட்டாங்க. இவங்க வந்து இந்த ஸ்டாலை போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம 70 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த பெரிய டெல்லி அப்பளத்தை பார்க்க போறோம். பாருங்க, இங்கே பாருங்க, இதுதான் வந்து மிகப்பெரிய டெல்லி அப்பளம். இது வந்து உங்களுக்கு வந்து மசாலா எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இதோட விலை வந்து 70 ரூபா. இதுல ஓட்டை இருக்குன்னு பார்க்காதீங்க, இது சாம்பிளுக்கா வச்சிருக்கேன், அதான் ஓட்டை இருக்கு. உங்களுக்கு கொடுக்குற வந்து சூப்பரான அப்பளம் கொடுப்பாங்க. இப்போ அடுத்து என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். இங்கே பாரு, இது வந்து பொட்டேட்டோ ரோல். இது சாம்பிள் தான், அதாவது சுருக்கி போயிருக்கு. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுப்பாங்க. இதோட விலை வந்து 80 ரூபா. ஒரு பீஸ் வந்து 80 ரூபா. இதை வந்து விற்கிறாங்க. இதை வந்து நம்ம சூப்பரா வந்து இங்க பயன்படுத்திங்க. ஒரு பொட்டேட்டோ ரோல் வந்து 80 ரூபா. இதையும் பயன்படுத்திங்க. அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாரு, காலிஃப்ளவர் பக்கோடா, அருமையான காலிஃப்ளவர் பக்கோடா. இந்த காலிஃப்ளவர் பக்கோடா எவ்வளவு ரேட்டு? காலிஃப்ளவர் பக்கோடா எவ்வளவு? 80 ரூபாயா? காலிஃப்ளவர் பக்கோடா வந்து 80 ரூபாயா? இது சாம்பிள் தான், உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. இது மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி பாரு, சூப்பரா இருக்கு. மிளகா பஜ்ஜி வந்து 40 ரூபாயா? 2 40 ரூபா. இது மிளகா பஜ்ஜி வந்து 2 40 ரூபாய் கொடுக்குறாங்க. 40 ரூபாய்க்கு 2 மிளகா பஜ்ஜி, 80 ரூபாய்க்கு சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப்பளம் கொடுத்துருக்காங்க. டெல்லி அப்பளம் எவ்வளோ பெருசு பாருங்க. இது 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது வந்து தஞ்சாவூர் பொருட்காட்சியில் விற்குது. நம்ம வெள்ளை முறுக்கு இருக்கு பார்த்தீங்களா, வெள்ளை முறுக்கு. அந்த வெள்ளை முறுக்குல சாப்பிட்ற மாதிரி செம டேஸ்டா இருக்கு. இவ்வளவு பெரிய அப்பளம் வந்து 70 ரூபாய்க்கு. அதனால வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கங்க. நல்லா தான் இருக்கு டேஸ்ட். நம்ம அந்த காலத்துல நான்லாம் சின்ன வயசா இருக்கும்போது வெள்ளை முறுக்கு சாப்பிடுவேன். அது வந்து செம டேஸ்டா இருக்கா. அதே மாதிரி வெள்ளை முறுக்கு மாதிரியே இதோட டேஸ்ட் இருக்கு. எல்லாரும் சாப்பிடுங்க. நானும் இப்ப கடிக்க போறேன். ஒரு அப்பளத்தை ஒரு ஆள் சாப்பிட கஷ்டம் தான். 2 பேரும் வந்தீங்கன்னாக்க இதை சூப்பரா ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இங்க பாருங்க அப்பளம்.
சின்னோண்டா வச்சிருக்காரு. அந்த குண்டால போட்டு சட்டியில போட்டு அவர் வறுத்த இவ்வளோ பெரிய சின்னோண்டா தான் இவ்வளோ பெரிய அப்புறமா மாறிடுச்சு. நல்லா இருக்கு. அதெல்லாம் பொடியை போட்டு சூப்பரா கொடுக்குறாங்க. நான் பொடி வந்து கம்மியா போட்டிருக்கேன். பொடி வந்து போட்டு கொடுக்குறாங்க. சும்மா அட்டகாசமா இருக்கு டேஸ்ட். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பொட்டேட்டோ ரோல் இருக்கு. அடுத்து வந்து காலிஃப்ளவர் பக்கோடா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம். எல்லாத்தையும் சாப்பிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம். அப்புறம் ஜிகர்தண்டா ஸ்டார் பக்கத்துல இருக்கு. 60 ரூபாய்க்கு சூப்பரா வந்து மதுரை ஜில் ஜிகர்தண்டா கொடுக்குறாங்க. அடுத்து அந்த ஸ்டால் இருக்கு, அதை வந்து பாக்குறோம். நல்லா இருக்கு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் சாப்பிட போறோம். இங்க பாருங்க, காலிஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. SKM அமெரிக்கன் பொட்டேட்டோ காலிஃப்ளவர் அப்படின்ட்டு இவங்க திண்டுக்கல்லை சேர்ந்தவங்க கொடுத்துருக்கா. சாப்பிட சுட சுட இருக்கு. நல்லா இருக்குங்க. ஒரு சில இடத்துல காலிஃப்ளவர் சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி மத்தி மாதிரி இருக்கும். இங்க வந்து சூப்பரா காலிஃப்ளவர் போட்டு கொடுக்காங்க. செம டேஸ்டா இருக்கு. எல்லாரும் பயன்படுத்திங்க. இந்த காலிஃப்ளவர் வந்து 80 ரூபா. எல்லாம் சாப்பிடுங்க. செம சூப்பரா இருக்கு. அருமையா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது காரத்திலேருந்து உப்புலேருந்து மசாலாவிலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப அளவா போட்டுக்கனால நம்ம காலிஃப்ளவர் டேஸ்ட்டும் தெரியுது. அதே சமயம் வந்து எல்லாமே வந்து சூப்பரா வந்து நம்ம அமைச்சிருக்கா. சாப்பிட்றது நல்லா இருக்கு. 80 ரூபா. நான் சும்மா சாம்பிளுக்காக வாங்கி வச்சிருக்கேங்க. உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. இதான் வந்து சாப்பிட்டு பயன்படுத்திங்க. 80 ரூபா தானே இது? 80 ரூபா. 80 ரூபா. அவ்வளவு பெரிய டெல்லி அப்போ நம்ம சாப்பிட்டோம். 70 ரூபா. இது 80 ரூபா. அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல், அதே எவ்வளவு ரோலு பொட்டேட்டோ, அந்த பொட்டேட்டோ ரோல் இருக்கு பார்த்தீங்களா, 70 ரூபா. நான் காமிக்கிறேன். சாப்பிட வேணாம், சாப்பிட முடியாது. போதா காமிச்சிட்டேன். 70 ரூபா. அடுத்து ஜிகர்தண்டா அப்படின்ட்டு மதுரை ஜில் ஜிகர்தண்டா ஒரு கடை ஒன்று இருக்கு. அவர் வந்து இப்ப சூப்பரா மேக் பண்ணி வந்து ஜில் ஜிகர்தண்டா போடுறாரு. அவர் எப்படி ரெடி பண்றாரு அப்படின்னு பாத்துக்கிட்டு அதே ஜிகர்தண்டா நம்ம குடிச்சு பார்ப்போம். காலிஃப்ளவர் பயன்படுத்திங்க. குழந்தை எவ்வளவு அழகா ஐஸ்கிரீம் சாப்பிடுறது பாருங்க. இங்க பாருங்க, தஞ்சாவூர்ல வந்து நம்ம 20 நாள் சென்னையில 10 நாள் தஞ்சாவூர்ல இருக்கிறோம். தஞ்சாவூர்ல வந்து இவர் வந்து ராபர்ட் அப்படின்ட்டு குணா ஸ்டுடியோ வச்சிருக்காரு. தஞ்சாவூர் என்னோட 20 வருஷத்து ஃப்ரெண்டு. அவர் ஃபேமிலியோட பொருட்காட்சி கூத்து சுத்தி பார்க்க வந்தாரு. அந்த நேரத்தில் நாங்கள் 2 பேர் சந்திச்சோம். அப்புறம் ராபர்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க ஃபேமிலியோட ஜாலியா வந்து இந்த பொருட்காட்சி என்ஜாய் பண்றீங்க. இவர் ராபர்ட்டோட ஒய்ஃப், 2 குழந்தைங்க, அம்மா அப்பா. இங்க பாரு, அம்மா அப்பா தானே? இங்க பாரு, அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஃபேமிலியோட ஜாலியா வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொருட்காட்சியில அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். ஓகே, ரொம்ப சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. எல்லாரும் வாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி வந்து ஃபேமிலியா வந்து இந்த பொருட்காட்சி வந்து எல்லாரும் ஒரு மாசம் நடக்குது. 1 மாசம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பாய். ஓகே ராபர்ட், தேங்க்யூ. ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திக்கிறோம். ஆமா, தேங்க்யூ. இங்க பாரு, இவர் வந்து ஜிகர்தண்டா ரெடி பண்றாரு. நம்ம அப்பள ஸ்டால்ல பார்த்த பாத்தீங்களா, அதே தான். இவர் ஐஸ் கியூப். இது என்னது? ஜீரா. இது ஐஸ் கியூப் காமிங்க. பாதாம் பிசனா? ஓ, பாதாம் பிசன். இது பால். ஓ, இது 3 தான் ஜிகர்தண்டா கலக்கிறது. ஜிகர்தண்டா ரெடி பண்றாரு. இங்க பாருங்க, ஜிகர்தண்டால வந்து அவர் ஐஸ்கிரீம் கலக்க போறாரு. ஐஸ்கிரீம் எல்லாத்தையுமே கலக்குறாங்க ஜிகர்தண்டாவுல. எல்லாத்தையும் வந்து அப்படியே கலந்துட்டு கிளாஸ்ல வச்சு அப்படியே டிப் பண்ணி கொடுக்குறாங்க. மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா. இந்த ஸ்டால் எங்க இருக்கு அப்படின்னாக்க, நீங்க வந்து பொருட்காட்சிக்கு வந்தவொடனே வரிசையா அந்த ஸ்டால் எல்லாமே இருக்கும். அந்த ஸ்டால்ல வந்து நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். இங்க பாருங்க, ஜிகர்தண்டா ரெடி ஆயிருச்சு. ஓகே, தேங்க்யூ. நமக்கா கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். ஓகே, நமக்கா கொடுத்துருக்காரு. இங்க பாருங்க, இந்த ஜிகர்தண்டா வந்து சிறப்பா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஐஸ்கிரீம் வேற மேல டிப் பண்றாங்க. சூப்பர் ஆயிடுச்சு. சார், இது எவ்வளவு ரேட்டு? 60 ரூபா. 60 ரூபாய்க்கு இந்த ஜிகர்தண்டா கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து நான் சொல்றேன். இங்க பாருங்க, ஜிகர்தண்டா நம்ம வந்து அந்த ஸ்டால்ல போட்டு வாங்கின ஜிகர்தண்டா நம்ம கையில கொடுத்துட்டாங்க. இந்த ஜிகர்தண்டா வந்து இப்ப எப்படி இருக்கு நம்ம சாப்பிட போறோம். மதுரை ஜில் ஜிகர்தண்டா.
பாதாம் பிசின், ஐஸ்கிரீம், ஜீரா, அப்புறம் இன்னும் 2-3 விஷயங்கள் கலந்து வந்து கொடுக்குறாங்க. மதுரை விளக்குத்தூர்ல வந்து ஜிகர்தண்டா இருக்கு பாத்தீங்கன்னா, அது அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியல. இருந்தாலும் இந்த பொருட்காட்சிக்கு 60 ரூபாய்க்கு வந்து ஓரளவு கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. இவ்வளவு பெரிய பொருட்காட்சியில வந்து ஒரு 60 ரூபாய் ஜிகர்தண்டா கொடுக்க பெரிய விஷயம் தான். வாங்கி சாப்பிடுங்க, நல்லா இருக்குது. ஐஸ்கிரீம் போட்டு டிப் பண்ணி செமையா தராங்க. இங்க பாருங்க, நம்ம சாப்பிட்டு இருக்கிறது ஜிகர்தண்டா. அடுத்ததுக்கு போவோம். மதுரை ஜிகர்தண்டா. இந்த தஞ்சாவூர்ல கடை போட்டுருவோம். ஜிகர்தண்டா 60 ரூபாய்க்கு தரோம். ஐஸ்கிரீம் 50 ரூபாய்க்கு தரோம். 1 மாசம் கேம்ப் இருக்கு, வரவங்க வாங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சுத்தி பார்க்க அதிகமா இடம் இருக்கு, ஸ்டால் இருக்கு, பலூன், ராட்னம், கொலம்பஸ் இருக்கு, டெல்லி அப்பளம், காலிஃபிளவர், ஸ்ப்ரிங் ரோல், ஊட்டி மிளகாய் பஜ்ஜி, பாம்பே பானிபூரி எல்லாம் அனைத்தும் உண்டு. வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. 1 மாசம் வீட்டுல ரெஸ்ட் எடுக்காதீங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இது பாருங்க, சூப்பரா வந்து அப்படியே வந்து இந்த டொரண்டோட ராட்டா எவ்வளவு பெருசா ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா. இங்க பாருங்க, இவங்க 20 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் இங்கே வாங்கிக்கலாம். இங்க பாருங்க, தண்ணி பாட்டில் விற்கிறாங்க. இங்க யாருக்கா தாக அடிச்சு அப்படின்னாக்க தண்ணி பாட்டில் 20 ரூபாய்க்கு வாங்கி கொள்ளலாம். அதுக்கான ஸ்டால் இது. இது பசங்களை குதிச்சு விளையாடுற ஜம்பர். இது அழகா இருக்கு பாருங்க. இது வந்து சின்ன குழந்தைகளுக்கான அருமையான ஒரு அழகான ட்ரெயின். இது புத்தம் புதிதாக துபாய் சிட்டி பொருட்காட்சி. நிலவை சீட்டு வந்து உங்களுக்கு 70 ரூபாய்க்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ். இது அதுக்கான கவுண்டர். இது